ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் வந்ததிலிருந்தே வந்தேரிகள் எங்க நாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, உங்களால தான் எங்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. கேட்டா தேர்தல் பரப்புரையிலே அவர் கிட்டத்தட்ட சொன்னாது, அமெரிக்கர்களுக்கே பை அமெரிக்கன், அந்த ஆமா ஃபார் அமெரிக்கன்ங்கிற மாதிரி அமெரிக்காவுக்காகவே வாழ்வோம், அமெரிக்காவிடம் வாங்குகள் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இங்க சொல்லுவாங்கல்ல, முஸ்லீம் கடைகளிலே வாங்காது, இந்து முன்னணி எழுப்பிட்டுருவாங்களே, இந்து கடையில தான் வாங்கணும். அது மாதிரி அவர் ஒரு கான்செப்ட் வைக்கிறாரு. அது சில பேர் இனவாதங்கிறாங்க, சில பேர் அமெரிக்கா தேசபக்திங்கிறாங்க. இதுல என்னங்க, அப்புறம் நம்ம நாட்டுக்குள்ள இன்னொருத்தர் அதிகம் வந்தா என்னங்க பண்றது, அங்க அப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சுங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அமெரிக்கால வந்துட்டு பொதுவாக அமெரிக்க மக்கள் மத்தியிலேயே வந்துட்டு வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குறை வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. குறிப்பா வந்துட்டு அண்டை நாடான மெக்சிகோல வந்துட்டு நிறைய பேர் உள்ள வந்தாங்க அப்படின்றதுக்காக அதுக்குன்னு ஒரு பார்டர்ல ஒரு பெரிய ஒரு வாலே கட்டிட்டாங்க, ஒரு சேவரே கட்டிவிட்டாங்க. அவங்க கட்டிவிட்டு அதையும் மீறி உள்ள வரவங்களுக்கு சுற்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதில் ட்ரம்ப் முதன்மையானவர். அமெரிக்காவை வந்துட்டு அமெரிக்காவுடைய சொசைட்டியை பாதுகாப்பாக கொண்டு போவோம் அப்படின்றது. ஆனால் அவங்களுடைய அவுட்லுக் என்னன்னா எக்கானமி. அமெரிக்காவில் வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றதுனால வந்துட்டு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் பெரும் பகுதி இந்த மாதிரி இமிகிரண்ட் வெளிநாடுகள்லேருந்து வந்து குடியேறிகளுக்கு வந்துட்டு போயிடுது. அது அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பை பாதிக்குது அப்படின்னு வரும்போது அதை வந்துட்டு இவர் தடுத்துடணும், மாற்றணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய இண்டஸ்ட்ரி கார்பரேட்ஸ் அவன சொல்றான்னா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய புத்திசாலித்தனத்தினால தான் இன்டெலெக்சுவல் எம்ப்ளாயிஸ், ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அவங்களால தான் நம்மளுடைய நாடு முன்னேற்றத்தில் இருக்குடா. அவங்கள தூக்கி வெளில போட்டீங்கன்னா நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம அளவுக்கு கிரியேட்டிவிட்டி அவனுக்கு இல்லையா அமெரிக்காக்காரனுக்கு? அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்க சோசனா எடுத்துக்கலாம், அங்க அந்த மாதிரி எடுக்க முடியாதுல்ல. நம்ம வெளிநாட்டுல இருந்து நல்ல வெல் குவாலிஃபைடு பீப்புளா எடுத்துக்கலாம். நம்மளதுன்னு மட்டும் இல்ல, ஜாப்பனீஸ் இருக்கிறாங்க, சைனீஸ் இருக்கிறாங்க, வியட்நாமீஸ் இருக்கிறாங்க, இன்னும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் பீப்புள் இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு க்ரீம் தான், நல்லா இருக்கிறவங்கள தான் வந்துட்டு அவன் எடுத்துக்க போகிறான். அந்த வசதியை தான் அவங்க நாடுறாங்க. ரெண்டாவது அவங்கள வந்துட்டு ஒரு கம்மியான பேமெண்ட் ஸ்கேலில் வந்துட்டு அவன் எடுத்துக்கிறான். அதனால கார்பரேட் என்ன பண்ணுறான், நான் அவங்ககிட்ட தான் போவேன், நீ வந்துட்டு இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னா என்னோட இண்டஸ்ட்ரியை நான் ஷிஃப்ட் பண்ணுவேன், அந்த நாடுகளுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு மிரட்டுறான். அதனால் வந்துட்டு அமெரிக்கா கொஞ்சம் அது பார்த்து தான் செய்யுது. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அந்த மசாசூசெட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MITன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் நடந்த அந்த கில்லிங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதில் ஈடுபட்டவன் வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸு கிளாடியோ நீவைஸ் வாலண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ் கம் ஃப்ரம் எந்த நாடு, அவர் போர்ச்சுகீஸ் நாட்டிலேருந்து அவர் வந்திருக்கிறாரு. இவர் எப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னோம்னா, இந்த குலுக்கல் மூலம் விசா கொடுக்குறாங்கல்ல, அந்த இமிகிரண்ட் அந்த விசா படியே அவர் வந்தவர். சரி, லாட்ரி விசா அப்படின்னு அதான் சொல்றது. அது என்னன்னா, அந்த ரொம்ப கம்மியான அந்த தங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள்லேயே ரொம்ப கம்மியான இமிகிரண்ட்ஸ் வந்துருக்க நாடுகளுக்கு வந்துட்டு கூடுதலா அந்த இந்த மாதிரி இமிகிரேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க வந்துட்டு இந்த ஒன்றும் இல்லை, இப்போ நேட்டோ அலிஸ் இல்லையா, நேட்டோ அலிஸ், அதனால அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஐரோப்பிய நாடுகள் மட்டும் தானே வரும். ஆமா, ஐரோப்பிய நாடுகள் தான் வரும். நேட்டோனா அவங்களுக்கு தான் வரும். லாட்டரி விசா வந்துட்டு இந்தியாவில பொருந்துமான்றதுலாம் தெரியல. நம்மளுக்கு SB1 விசான்றதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னன்னா, மெயினாக வந்துட்டு இப்படி வரவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியினுடைய அந்த சீஃப் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதையே ஒரு காரணமாக்கிக்கிட்டு சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபட்டவங்களை எல்லாம் கூட ஸ்பாட் அவுட் பண்ணி தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. சின்ன சின்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களெல்லாம் வந்துட்டு அந்த நாட்டு சட்டத்தின்படி தண்டிக்கலாம், ஃபைன் போடலாம், எல்லாம் பண்ணலாம். வேணாம் அதே காரணம் காட்டி அவங்களெல்லாம் வெளியேற்று அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு ட்ரம்ப் வந்துருக்கிறாரு அவர். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விடயத்தை வந்துட்டு நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருந்தோம். அது என்னன்னா, அமெரிக்கா உள்ளிட்ட எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நேட்டிவ்ஸ், தனது நாட்டை சார்ந்தவர்களுக்கான உரிய வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அது பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய சோசியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஆகிடும் அப்படின்றத வந்துட்டு சொல்லி ரொம்ப அதிகமாக இந்தியாவிலேருந்து அங்கே போயிட்டு குடியேறது, வேலை வாய்ப்புக்கு அங்கே போகிறது, குடியேறது அப்படின்றத வந்துட்டு குறைச்சிக்கணும். ஒரு கட்டத்தில் அது வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் அது யாரும் இல்லை. கிடைக்கிறவன் படிக்கிறதுக்கு போகிறான், வாங்கி டிகிரி வாங்குறான், டிகிரி வாங்கிட்டு அதற்குரிய அங்கே வேலை கிடைக்குது, அப்படியே செட்டில் ஆகிறான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவன் கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகிடுறான், வந்துடுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், பொண்டாட்டியை கூட்டு போயிடுறான். இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அது குழந்தை பெற்றுக்கிட்டா அங்கே சிட்டிசன் கிடைக்குங்கிறதுக்காண்டி அங்கே குழந்தை பெற்றுக்கிறதுக்காக போகிறாங்கலாம் விமர்சனம் வந்து. ஆமாம் அதெல்லாம் வந்துருச்சு.
ஆனால் அது எவ்வளோ காலம் நீடிக்க முடியும்? இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, சர்வதேச விதிகளின்படி யாரும் எங்கேயும் போயிட்டு பணியாற்றலாம். யாரும் சும்மா ஒன்றும் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. எப்படி அவன் வந்திருந்தாலும் அவன் வந்துட்டு வேலை செய்ய வந்தவன், அவனை வந்து மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தக்கூடாது, வெளியேற்றவும் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில விதிமுறைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது ஐநா மனித உரிமை. ஆமாம், ஐநா மனித உரிமை இதுலேயே இருக்கு. சும்மா இங்கே வந்துட்டார் ஒருத்தர், வந்து இங்கே பழைச்சிட்டு இருக்கிறாரு, அவரை எந்த விதமான காரணமும் இல்லாமல் வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன குற்றச்செயலை சொன்னாலும் அதை வந்துட்டு தேச பாதுகாப்பு, நாட்டு பாதுகாப்பு, சமூகத்துக்கு வந்துட்டு எதிரி அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு அவரு. இப்போ எவ்வளோ இந்தியர்களை வந்துட்டு இந்த கையையும் காலையும் விலகு போட்டு அதெல்லாம் பார்த்தோம். நம்ம சட்டத்துக்கு புறமா அங்கே குடியிருக்கிறவங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2005க்கு பிறகான நிலை என்னன்னா, 2005 வந்துட்டு நமக்கும் இங்கே இருக்கக்கூடிய நமது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குக்கும் அங்கே இருந்த ஜார்ஜ் புஷ் ஜூனியருக்கு நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கையெழுத்தாச்சு. 2005 அக்ரிமெண்ட். அதன்படி 6 முக்கிய துறைகளில் வந்துட்டு இந்தியாவும் அமெரிக்காவும் டோட்டல் கோஆபரேஷன், டிஃபென்ஸு, அக்ரிகல்ச்சர், சயின்டிஃபிக், ஸ்பேஸு, நியூக்ளியர் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 ஃபீல்டில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அவங்க 2 பேரும் அந்த அக்ரிமெண்ட். அது மட்டும் இல்லாத அதோட எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ இந்தியாவுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னோம்னா, இந்த இடத்துல இந்தியாவுடைய நிலைப்பாட்டை வந்துட்டு அமெரிக்கா ஆதரிக்கும், அமெரிக்கா உலக அளவில் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை இந்தியா ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று போச்சு. இப்போ அது வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்ட உடனே அது ரிவர்ஸ் ஆகுது. முன்னாடி மாதிரி இந்தியா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் கிடையாது, வி ஆர் ஜஸ்ட் அ ஃப்ரெண்டு. அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் அளவில் வச்சுக்கலாம், எக்கானமி அளவில் வச்சுக்கலாம், அதனால ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வச்சு முடிச்சுக்கலாம்னா அதுக்கான பேச்சுவார்த்தை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்தியா பல விஷயங்களை மறுக்குது. அங்கேயாவது வந்துட்டு இவங்க அந்த பால் பொருட்கள் மற்றதெல்லாம் வந்துட்டு இங்கே இறக்குமதி செய்யறதெல்லாம் வந்துச்சுனோம்னா மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா, அந்த பழைய நிலை இப்போ மாறுது. அதனால இந்தியாவில் வந்துட்டு வெளியேற்றுறது அப்படின்றது வந்துட்டு இந்தியா மட்டுமே குறி வச்சு ட்ரம்ப் செய்யல, இன்னும் பல நாடுகளையும் அவர் குறி வச்சு தான் பண்றாரு. அவருக்கு தேவை ஒன்று வந்துட்டு இந்த செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி மற்றவங்களை வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் இது உங்களை மாதிரி நபர்கிட்ட தான் அதை உரையாட முடியும். தமிழ்நாட்டில் பெரியார் காலத்துலேருந்தே ஒரு குரல் இருக்குது. நான் எதை கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு தமிழருக்கே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா எங்களுடைய வணிகம் தான். பெரியார் பேசுனதும் வணிகம் தான். மார்வாடி கடைக்கு எதிராக 1950 போராட்டம் பண்ணாரு. இந்திய எதிர்ப்பு பேசும்போதே தமிழ்நாடு தமிழருக்கேனாரு. அது அரசியல் ரீதியாக தமிழனுக்கு இருக்கணும், தமிழ்நாடு பொருளியல் ரீதியா இருக்கணும், இங்க உள்ள வியாபாரிகள் இருக்கணும், மலையாளிகள் ஆதிக்கம் அதிகம் இருக்கு, மார்வாடிகள் ஆதிக்கம் அதிகம் இருக்கு அப்படின்னு சொன்னவர். தெலுங்கோட தமிழ்நாட்டை இணைக்கணும்னு தட்சிண பிரதேசம் வந்தப்ப இப்ப டெல்லியோட போராடுற மாதிரி இப்ப தெலுங்கனோடையும் போராடணுமா அப்படின்னு பெரியார் கேட்டு, தமிழ்நாடுன்னு இருக்கட்டும் அது ஆந்திரான்னு இருக்கட்டும், அந்த தட்சிண பிரதேசம் வேலையெல்லாம் வேணான்னு கேட்டு காமராஜர் அதை நிப்பாட்டினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப ட்ரம்ப் பேசுகிற இந்த அரசியல் இருக்குல்ல, அவரை பெரியாரோட ஒப்பிட வேணாம். அது ஒரு நிறவெறி, இனவெறி, வெள்ள, இதெல்லாம் இருக்கு. பெரியார்ட்ட அது கிடையாது. ஆனால் அவர் சொல்ற லாஜிக் வந்து, எங்க நாட்டுல பிறந்து வளர்ந்தேன், எங்க நாட்டுக்காரன் அவன் வேலை இல்லாம இருக்கான், நீ இந்தியா, சீனா, மெக்சிகோல இருந்து வந்துகிட்டு அந்த வேலை வாய்ப்பை பறிப்பியா? அப்ப எங்க நாட்டுக்காரனுக்கு வேலை என்னன்னது? அது சில சமயம் ஒயிட் பீப்புள் என்ன ஆறாங்கன்னு மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. அதையும் நீங்க எப்படி வேறுபடுத்தி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நம்ம சொல்றது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு முன்னேறாத ஒரு உலக நாடுகள்ல ஒண்ணு இந்தியா. இதுல நம்மளுடைய வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலையும் பறிக்கப்படுது அப்படின்னோம்னா, we are not given an opportunity at all. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னோம்னா, பொன்மலை ரயில்வேஸ்ல வேலைக்கு எடுக்கும் போது முழுமையா தமிழர் புறக்கணிச்சாங்க, ஒருத்தரும் எடுக்கல. ஸோ தமிழர் அவர் ஐயா இவர் மணியரசன் தலைமையிலான அவங்க வந்துட்டு தமிழ் தேச முன்னணி வந்துட்டு தமிழ் தேசிய பேரியக்கம் வந்துட்டு போராடி அதை நிறுத்தி அதை வாபஸ் பண்ணாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்துட்டு கிராஜுவேட் என்ஜினியர்ஸ் ட்ரெயினிஸ் கெட், அதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா உள்ளூர்ல இருந்துட்டு ஒரு என்ஜினியரிங் அவங்க எடுக்கல. கிராஜுவேட் என்ஜினியரிங் ட்ரைனிங் என்ஜினியர் கிராஜுவேட்ஸ் எடுக்கும்போது நம்மளை புறக்கணிச்சாங்க. அதுக்கும் எதிர்த்து போராடினாங்க. ஆனால் அதையும் வந்துட்டு நிறுத்தி வச்சோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி, ஏவிகல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி, அப்புறம் வந்துட்டு சிவிஆர்டி காம்பாக்ட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய சிவிஆர்டி, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்கள்லேயே பயிற்றுவிக்க, அதாவது அப்ரண்டிஸாக இருந்து பயிற்சி பெற்று வேலைக்கு வரவனை புறந்தள்ளிட்டு வட மாநிலங்களில் அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணவனெலாம் வந்துட்டு வேலைக்கு எடுத்தாங்க. அந்த மாதிரி 5000 கணக்கில் வந்துட்டு போச்சு. அவங்களாம் போராடினாங்க. ஐயா பட நெடுமாறன் போன்றவர்கள்லாம் அதை சப்போர்ட் பண்ணி அதை செய்யணும்னாங்க. ஆனால் எதுவும் நடக்கலை. அது மட்டும் இல்லாத இந்த பேங்கிங் கிளர்க், அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லைங்களா,
அதுலேயும் வேலைக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வடவர்கள் போட்டாங்க. ஸோ நம்மளுடைய பிரச்சனை அன்னைக்கு இன்னைக்கும் ஒன்று தான். இந்த நாட்டிலே நம்ம வந்துட்டு புறக்கணிக்கப்படுறோம். ஆனால் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விட என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேட்டடு ஸ்கில்டு ஹேண்ட்ஸை விட இங்கேருந்து போகிறவங்க நல்ல ஸ்கில்டு வெல் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே வந்துட்டு அவங்க அகாமடேட் பண்ணுறாங்க அட் ஏ லெஸர் பே. அது ஒரு முக்கியமான ஒரு விடயமா வந்துட்டு பண்ணுறதுனால கார்பரேட் என்ன பண்ணுறாங்க, கார்பரேட்டுக்கு லாப நோக்கு தான் உண்டு, அரசுக்கு மக்களை பார்ப்பாங்க, கார்பரேட்டுக்கு லாப நோக்கு தான் உண்டு. அவன் என்ன பண்ணுறான், எனக்கு வந்துட்டு இவங்கள வச்சா தான் என்னால் ப்ராஃபிட்டை கூட ரன் பண்ண முடியும், நான் உனக்கு வரி கட்டுறேன்ல, அப்போ என்னுடைய தொழில் சுதந்திரத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவன் நிராகரிக்கிறான். ஸோ இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம் வந்துட்டு இப்படிதான். ஆனால் அடிப்படையில் என்ன, இந்த நாடு இந்த நாட்டினுடைய மக்களுக்கு இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுக்கணும். அதே தான் ட்ரம்ப் அங்கே பேசுறாரு. இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு ஒத்து போகுது. இப்போ புரியுதுங்களா? இது எல்லா இடத்துலையுமே வருது. ஈவன் இங்கிலாந்துல கூட இருக்குது. நிறவரின்னு அப்படி நம்ம கடைசியாக வந்து சொல்றோம். அங்க என்னன்னா என் ஜாபை நீ பறிக்கிற, அமெரிக்கன் ஜாப்ஸ் ஹஸ் பின் ஸ்டோலன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே பேசியிருக்கிறாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னம்னா, பொதுவாக அமெரிக்கான்கிட்ட இருந்து வாங்குற வரி வந்துட்டு அமெரிக்க மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு குரலை வந்துட்டு இப்போ சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியூயார்க் மேயர் கிட்ட இருந்து மம்தானி தான். கரெக்ட் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வரிப்பணத்தை தூக்கி நீ இஸ்ரேலுக்கு கொடுத்து நான் வந்துட்டு பாலஸ்தீனத்துல கொல்றான். இங்க பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு வீடே இல்லைன்றது உனக்கு தெரியுமா? நியூயார்க்ல அப்படிதான் சொல்றேன். எவ்வளவு விஜய் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் வந்துட்டு வீடு இருக்குதான்ட்டு, சொந்த வீடு இருக்கான்னு. அமெரிக்காலே அது பிரச்சனை, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, வீடு இல்லை, இதுக்கு முதல்ல எங்களுடைய டேக்ஸ் பணத்தை இதுக்கு செலவு பண்ணு அப்படி தான் அவர் சொல்லி அந்த வாக்கெல்லாம் கேட்குறாரு. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் நீ உள்நாட்டு டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவளை நீங்கள் கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டை புறக்கணிச்சுட்டே மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்தியா அதான் பிரச்சனை. அதனால வேறுபடுத்துறீங்க நீங்க. அப்ப நம்ம இங்க பெரியாரி அமைப்புகள் உங்களை போன்றவர்கள் பேசுற மார்வாடி ஆதிக்க எதிர்ப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்ணா காலத்திலேயே வந்துட்டு நம்ம எப்படி சொல்றோம்னா, வடக்கு வாடிக்கிறது தெற்கு தைக்கிறது. என்னன்னா எல்லா பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வடக்கத்தி முதலாளிக்கு வந்துட்டு பைனான்ஸ் பண்றானே ஒழிய தெற்கத்தி முதலாளிக்கு பண்றது இல்லை. சேலம் இரும்பு காலை வரதுக்கே போராட்டம், அதுக்கே போராட்டம். எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் 47 இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் முடிஞ்சது. தமிழுடைய போராட்டம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. சும்மா வந்துட்டு ஒரு வக்கப்போத்து இந்த ஆர்என் ரவின்றவன் இவன் எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறான் பாருங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு. இது உலகத்துல எங்காவது நடக்குமா? ஒண்ணுமே அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது, எந்த பொறுப்புமே கிடையாது. இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய நீ ஒரு ஜஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த தேர்ந்தெடுத்த ஒரு அரசு நிறைவேற்றிய ஒரு மசோதாவை தூக்கி அவன் மட்டும் அனுப்பி வச்சுட்டு ஜாலியாக இங்கே இருக்கிறான். இந்த அரசனுடைய படத்துல நம்மளுடைய வரிப்படத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக அவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? இப்படிதான் இருக்குது. கேட்டா வந்துட்டு சரஸ்வதி நதிக்கரையில் நாகரீகம் தான் பழமையானது அப்படின்றான். புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. அது எவ்வளவு காலமும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த நாகரிகத்தை கண்டுபிடிச்சிங்களாடா? அங்க நோண்டி கீண்டி ஏதாவது எடுத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா திராவிட அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தான் சிரிக்கிறான். எத்தனை முறை நீங்க, ஆனா 1000 கணக்கான கோடிகளை வந்துட்டு மோடி அரசு உட்பட அன்னைக்கு அது இந்த ஆடு நரசிம்மராவ் பீரியட்ல இருந்து பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. அதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா? அப்ப இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா? போராடிட்டு இருக்கிற ஒரு நிலையில தான் வந்துட்டு தமிழனே இருக்கிறான். மொழியக்காக போராடணும், வேலைக்காக போராடணும், அப்புறம் உரிமைக்காக போராடணும், அப்புறம் வரி பகிர்வுக்காக போராடணும், அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போராடணும், அப்புறம் அவங்க யூனிவர்சிட்டியில வந்து எஜுகேஷன்ல ஒரு மாற்றம் அப்படின்னா அது வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போராடணும், லெட்டர் எழுதணும், கிழிக்கணும், மீனவனுக்காக போராடணும். இப்படிதான் போராட்டமாவே தான் இருக்குது. அப்ப ட்ரம்ப் இன்னைக்கு பேசக்கூடிய அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா அப்படிங்கிற அந்த அரசியல் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கு எல்லாரையும் வர வச்சதும் அவங்க சந்தை தானே. அவங்க சந்தைக்கு நம்மளை கூப்பிடுறது இப்ப எங்களுக்கு தேவையில்லைங்கிறப்ப மற்ற நாடுகளை அனுப்புறது. அது என்னன்னா அதுதான் வந்துட்டு மார்க்ஸ் சொன்னது. எந்த ஒரு கேபிட்டலிசத்தினுடைய பெரிய ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, கேபிட்டலே பிறகு கேபிட்டலிஸ்டுக்கு எதிரியா போகும், முதலாளிகளுக்கு பெரிய ஆபத்து. ஆமா, அதைத்தான் வந்துட்டு கேடை மார்க்ஸ் சிந்தனையாளர் எஸ்.என். நாகராஜன் என்ன சொன்னாருன்னா, வளர்த்த கடா மாறல பாஞ்சுது அப்படின்னாரு. நீ சொல்லக்கூடிய உபரி உன்னை உயர்த்தி பெரிய ஆளா வரும், அதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு தொழிலாளிக்கு எதிராக போகுது இல்லையா? அதை வச்சு அவர் சொன்னாரு. அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு காரணமே வெளிநாட்டிலிருந்து வந்த அறிவு சக்தி தான், வெளிநாட்டில இருந்துட்டு வந்த பேசிக் ரிசோர்சஸ் தான். ஆனா அதுவே வந்துட்டு வளர்ந்துட்ட உடனே அமெரிக்கா இல்ல எனக்கு போதே அப்படின்றான். அதான் அவங்க இருக்கிற கார்பரேட் சொல்றான், வளர்ந்ததே அவனால தானே அப்படின்றான். ஸோ அந்த மோதல் புட்டிக்கிட்டு போயிட்டு இருக்குது இல்லையா? அதான் சொல்ல வரேன். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. குளோபலைஸ்டு எக்கானமி, குளோபலைஸ்டு வேர்ல்டு மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு வரும்போது நீ வந்துட்டு அதில் தான் வந்துட்டு வெளியேறினார் அவர். WTO விட்டு ட்ரம்ப் வெளியேறினதுக்கு காரணமே அதுதான்.
இப்ப இவங்கெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க. அது வந்துட்டு எனக்கு அட்வான்டேஜ் ஆகும் நினைச்சேன், இல்ல அதனால அதுல வெளியேற செத்து போச்சு. WTO இப்ப இல்ல. WTO அங்க எங்க இருக்குது, போயிடுச்சு. உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடியதுல மக்கள் பொறுத்த வரைக்கும் ஜீவா ஒரு பெரிய விட என்னன்னா 60% பொருளாதார ரீதியான சிந்தனைக்கும் தொழில்நுட்ப ரீதியான சிந்தனைக்கும் தான் நம்ம செலவு பண்ணணும். மீதி 40% தான் ஜனநாயக அரசியலை செலவு பண்ணணும். நம்ம 100% ஜனநாயக அரசியலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்மளுடைய பிரச்சனையே. கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார அரசியல், சர்வதேச அரசியல், புவிசார் அரசியல் 3 புள்ளிகளையும் இணைத்து இதை எப்படி நம்ம உலகத்தின் ஒவ்வொரு புள்ளிக்கும் தொடர்புபடுத்துவது? ட்ரம்பினுடைய இந்த குரலை சர்வாதிகாரி இனவெறியர் மட்டும் பார்க்க முடியுமா, இல்லை இது நம்ம எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லா தேசிய அரசியலுக்கும் புரியுமா? இது முதலாளித்துவ அரசியலோட எப்படி பார்க்கணும், சந்தை பொருளாதாரத்தோட எப்படி இணைத்து புரிந்து கொள்ளணும், இங்கு தமிழர்கள் நிலையில இருந்து இதை எப்படி நம்ம பார்க்கணும், இங்கு பேசிய முற்போக்காளர்களுடைய கருத்தையும் ட்ரம்பினுடைய அந்த கருத்தையும் எப்படி பார்க்கணும்? வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா உள்ளடக்கம் வேறையா இருக்கு. அதை எப்படி நம்ம பகுத்து புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சு.